Assalamu alaikum everyone. Hi friends. Welcome to our drink cooking fest. இன்னும் ஒரு vlogல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். I hope you all are well. இன்னைக்கு நாங்க எங்க வந்திக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸ்க்கு எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என் ஹபியோட பர்த்டேக்கா என்ன சரி சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஒரு gift ஒன்று எடுப்போம்னு என்ன gift எடுக்கிறோம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸ்க்கு நிறைய கிஃப்ட் ஐட்டம் இருக்குது. பாய்ஸ்க்கு என்ன கிஃப்ட் ஐட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். அப்போ என்ன தான் ஈக்கிறேன்னு சொல்லி யோசித்தா டிஷர்ட் தான் மைண்டில் பட்டுச்சு. ஓகே ஃபைன்னு சொல்லி நான் டிஷர்ட் ஒன்று செலக்ட் பண்ணினேன். அப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஷர்ட் ஓகே ஆகுமா இல்லையான்னு சொல்லி நான் உம்மிக்கிட்ட தான் கேட்டேன். நானும் உம்மியை மட்டும் தான் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு வந்தேன். அப்போ உம்மி ஓகே இது ஃபைன், இது நல்லா இருக்குது, இதே ஹாபிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதனால் நான் இந்த டிஷர்ட்டே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பில் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல தான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே அந்த தலதா மாளிகைக்கு உம்மி போவோமான்னு கேட்டேன். உம்மி ஓகேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்தோம். தலதா மாளிகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த லேக்கு முன்னாடி தான் நாங்கள் உட்காந்துக்கிறோம். அப்போ நிறைய அழகான வியூஸ் சொல்லிக்கிறோம். அதையும் வீடியோ எடுத்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அழகான இடம். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. அது மாதிரி இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். உம்மி வந்து கொஞ்சம் பிஸியாக சிஸ்டர் கூட ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஹாபியோட பர்த்டே வந்து ஜனவரி 20. அதுக்கப்புறம் 21, 22 மாதிரி நான் எடிட் பண்ணி இந்த வீடியோ கிளிப் அப்லோட் பண்ணுவோம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அந்த பிஸி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என் தம்பிக்கு வந்து நிக்காஹுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண வரணும்னு சொன்னாங்க பிரைட் ஹோம்லேருந்து. அதுக்கான கிளிப் தான் நான் உங்களுக்கு மேலே அப்லோட் பண்ணிக்கிறேன். இது பெருமைக்காக நான் உங்களுக்கு சேர்த்தல, இது வந்து அழகான ஒரு மெமரிஸ். அது உங்கள் கூட ஷேர் பண்ணணுமென்றதுக்காகத்தான் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சு. அந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:30 மட்டும் ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிற நேரம். அது மாதிரி உங்களுக்கு இன்னும் 2 ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தான், அது உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மீன் தீயல், எம்புல் மால் ஒன்று சொல்லுவாங்க சிங்களத்தில். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன். வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த மீன் தீயல் செய்கிறதுக்கு வந்து மண் சட்டி தான் எடுக்கணும். அதுக்கு கீழே வந்து வாழையிலையே பரத்தி விட்டுட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக தட்டி எடுத்தால் போதும், நிறையவே தட்டி தூளாக தேவையில்லை, கொஞ்சமாக தட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகுத்தூள் வந்து பெப்பர் பவுடர் வந்து 150 கிராம், கேம்போஜ் பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் 2 கப் வந்து வாட்டர் நான் சேர்த்துறேன். அதை சேர்த்துட்டு நல்லா அது க்ரீமியாக அந்த வாட்டரை நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நாங்கள் நல்லா கரைச்சி எடுத்துட்டு சட்டியில் வந்து வாழையிலையே போட்டிக்கிறோம். அதுக்கு மேலே ஆயிலை கொஞ்சம் நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தட்டி வச்சிக்கிற அந்த கறி லீவ்ஸை வந்து அதுக்கு மேலே கொஞ்சமாக போட்டுட்டு மீனை வந்து ஸ்லைஸாக அடுக்கி வைக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று படாமல் நேர்த்தியாக இப்படி நான் காட்டிக்கிற மாதிரி அடுக்கி வச்சிக்கணும். இந்த மீன் தீயல் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் வந்து சதம் ப்ரொவின்ஸில் செய்யக்கூடிய மீன் ரெசிபியோட இது தான் கொடுத்திக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உண்மைக்கும் டேஸ்ட் ஆகிக்கும். வேணும்னு நினைக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். இது எல்லாம் அடுக்கி வச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நாங்கள் ஆல்ரெடி கரைச்சி வச்சிக்கிற இந்த கிரேவியை வந்து அடுக்கி வச்ச ஃபிஷ்க்கு மேலே ஊற்றி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் தட்டி வச்சிக்கிற கறிவேப்பிலை அதுக்கு மேலே கொஞ்சமாக தூவி விட்டுட்டு ஸ்பூன் ஒன்றும் யூஸ் பண்ண தேவையில்லை. நாங்கள் சட்டியை கொஞ்சம் தூக்கிட்டு இப்படி சுற்றி எடுத்தால் சரி. அப்போ கிரேவி வந்து எல்லா இடமும் படுற மாதிரி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து விறகு அடுப்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் ஸ்டவ்லையும் செய்யலும். நான் இன்றைக்கி செய்கிறது வந்து ஃபயர்வுட் ஸ்டவ்வில். ஏன்னு சொன்னால் இதில் ட்ரெடிஷ்னலாக வரும். இதில் டேஸ்ட் வந்து வித்தியாசமாகவும் அதோடு சேர்த்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கிறோ அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இம்மியும் வீட்டில் இருந்ததுனால அவங்களோட சப்போர்ட்டோடு எனக்கு இந்த வேலை செய்கிறது ஈஸியாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி அதில் இருக்கிற அந்த கிரேவி வற்றி அது வந்து கொஞ்சம்
திக்கானதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து நெருப்பெடுத்து அதுக்கு மேலால் வச்சிக்கிறோம். அது வந்து மேலே அப்போ கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக கொஞ்சம் ஹெவியாக அந்த ஃபிஷ்ஷோட தன்மை வரும். அதுக்காகத்தான் இது அப்படியே வேக விட்டுட்டு எனக்கு வந்து போச்சு டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 hours கிட்ட போயிடுச்சு. அது என் சிஸ்டர்ட சன் அவர் விளையாடிட்டு இருக்கிறாரு. இந்த ஃபயர்வுட் ஸ்டவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் கிச்சனில் இல்லை. அதனால தான் நான் மேலே ஃப்ளோரில் உண்மையோட சப்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொண்டேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த ஃபயர்வுட் ஸ்டவ் வந்து. இது காண்ற வியூ வந்து எங்களோட மேலே ஃப்ளோரோட பின்னால் காணக்கூடியது தான். அது நல்லா இருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு இந்த மீன் செய்கிற நேரம் பார்த்து மழை பெஞ்சிச்சு. உள்ளே செய்கிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், இந்த மீன் செய்கிறன்றை வந்து ஃபயர் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியம் ஃபயர் தான் போட வேண்டி வரும். ஓவராக நெருப்பு போட்டோம்னு சொன்னேன்டா அது கருவி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவர் வந்து ஸ்கூல் லீவுக்கு வந்து ஈக்கிறாரு. அவரை வீடியோ எடுங்கன்னு சொன்னார். ஊஞ்சல் ஆடுறதை நான் வீடியோ எடுத்து வச்சிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்டி பாட்டில் ஹோல் போட்டு நானும் என் சிஸ்டர்ட சன்னும் சேர்ந்து மண் ஃபில் பண்ணி கீரை மரம் நட்டு வச்சுக்கிறேன். பொன்னங்கானி கீரை. இப்போ நான் வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஆனாலும் அதில் கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்குது. ஸோ நான் மறுபடியும் மூடியை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். எதுக்குன்னா இந்த ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் சரி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வரணும். அப்போ தான் அந்த எம்புல் தியல் மாலுன்னு சொல்கிற பக்குவம் சரியாக வரும். ஸோ நான் மறுபடியும் மூடியை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இன்னும் ஒரு 20 minutesல மாதிரி அதோட பக்குவம் அந்த எம்புல் தியல் ரெடியாகி வரும். இந்த ஃபிஷ்ஷோட பக்குவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழால் ஃபயர் போட்டதுனால அது குக்காகி வந்துடுச்சு. ஸோ மேலால் இருக்கிற ஈரத்தன்மையை தான் நான் இப்போ அதை ஃபில்டர் பண்ணி அதை ட்ரையாக விட போகிறேன். ஸோ நான் மூடிக்கு மேலால் இன்னும் கொஞ்சம் நெருப்பு போட்டு வச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 20 minutesல மாதிரி எம்புல் தியல் மாலு வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஓகே 20 minutesக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ. இப்போ சரியாக ஓகே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓகே நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எம்புல் தியல் மாலு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சேவ் பண்ணலாம். இது வந்து வெளியில் வைக்கிறதா இருந்தேன்னு சொன்னேன்டா ஒரு 2 week வந்து வெளியில் வைக்க இயலும். அல்லது ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறதா இருந்தேன்னு சொன்னால் 2 month வரைக்கும் வைக்க இயலும் ஸ்டோர் பண்ணி. எங்களுக்கு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எம்புல் தியல் செய்கிறதோடு சேர்த்து நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்வீட் ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்கிங்கால் செய்யக்கூடிய ஒரு மஸ்கட் தான். இதுக்கும் தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தான் வேணும். மற்றது வந்து ஆப்ஷனல் தான். விருப்பம்னு சொன்னால் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலும். இதுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்கின்ட பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இதை நாங்கள் குக் பண்ணி எடுப்போம் 5 to 10 minutes வரைக்கும். இந்த ஸ்வீட் மஸ்கட் வந்து செய்கிறதுக்கு வந்து வெரி ஈஸியான ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட் தான். உண்மையிலே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கேன். உங்களுக்கும் பிகினர்ஸ்க்கு கூட இது சரி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ அதை குக் பண்ணி எடுக்கிறதுக்கு 1 cup வாட்டர் நாம்பிட்டு சால்ட் கொஞ்சமாக சேர்த்திக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 to 10 minutes வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் சரி. அதோட பக்குவம் எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது வெந்து வந்தால் போதும். அது சாப் பண்ணுறது தான் எங்களுக்கு அது வேணும். நான் கத்தி ஒன்று எடுத்து அதை கொஞ்சம் கீறி பார்க்குறேன். அப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நான் இப்போ இதெல்லாம் சாப் பண்ணி எடுக்க போகிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சாப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் சீனி பாகு செய்ய போகிறேன். சுகர் சிரப் எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கப் சுகர் 1 கப் வாட்டர் ஒரு கம்பி பதத்தில் வந்தால் போதும். இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நாங்கள் இதை நல்லா காய்ச்சி எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் பபிள்ஸ் வந்ததுக்கு பின்னாலே தட்டி வச்சிக்கிற ஏலம் 3-4 சேர்த்திக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப் பண்ணி வச்சிக்கிற பம்கிங்கை சேர்த்தினா சரி. சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த கம்பி பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நாங்கள் வந்து பம்கிங்கை அதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த சுகர் சிரப் வந்து பம்கிங்கில் ஆட் பண்ணதோட கொஞ்சம் தண்ணி தன்மைக்கும் அது நல்லா வத்தி வரணும். அதுக்கு பின்னால் இந்த பம்கிங்கிற இது வந்து கான்ஸ்டன்சி வந்து நல்லா ஹெவியாக மாறும். கொஞ்சம் கைக்கு கஷ்டமாக விளங்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் கீ அல்லது ஆயில் ஆட் பண்ணணும். நான் அது வந்து ஷூட் பண்ண மறந்துச்சு. கட்டாயம் நீங்கள் அதை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பம்கிங்கோட கான்ஸ்டன்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு ட்ரேக்கு மாற்ற போகிறேன். அந்த ட்ரேயில் வந்து பட்டர் அல்லது கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது எங்களுக்கு தேவையான திக்னஸில் வந்து தட்டி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு பீஸாக கட் பண்ணி எடுக்கிறது தான். இது வந்து இப்போ நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நாங்கள் வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சரியாக 45 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபெண்ட்ஸாக தான் டைம் வரும். இதில் கான்ஸ்டன்சி வந்து சரியான இதில் எடுத்தேன்னு சொன்னால் தான் எங்களுக்கு வந்து அது அழகான முறையில் பீஸாக கட் பண்ணி எடுக்க ஏழுமாகும். ஸோ நீங்கள் வந்து அந்த கான்ஸ்டன்சி பார்க்குற எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து சட்டியில் வந்து ஒட்டி கொள்ளும். அதோட வந்து கைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக விளங்கும் அந்த கிளறது. அதோட வந்து நாங்கள் ஒரு ட்ரேயில் மாற்றிக்கொண்டா சரி. நான் வந்து எனக்கு தேவையான சைஸில் வந்து நான் பீஸ் கட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் பீஸ்வல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்த்த ரெசிபிஸ் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபிஷ் அம்புல் தியல் அண்ட் பம்கின் மஸ்கட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ரின் என்றும். டேக் கேர். பாய் பாய்.